ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு நம்ம ஊர் மயிலை சேனல். நான் உங்கள் விக்கி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மயிலாடுதுறை ஸ்பெஷலான முழுக்கு கடை விலாக். நாங்கள் அப்படியே பொறுமையாக நடந்து முழுக்கு கடைக்குள்ளார என்ட்ரி ஆனோம். என் ஒய்ஃப் எல்லா ஷாப்ஸையும் பார்த்தேன், எக்ஸைட்மெண்ட்டில் நேராக பாட்டுக்கு போகிற ஆரம்பிச்சிட்டா. ஸோ நான் அப்படியே இல்லை, இந்த ஃபஸ்ட்டு ஷாப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம பர்ச்சேசிங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவையும் ஒய்ஃபையும் நான் அந்த கடைக்கு போக சொன்னேன். இந்த ஷாப் ஃபுல்லாகவுமே கிச்சன் ஐட்டம்ஸ் தான் நண்பர்களே. ஃபுல்லாக ஸ்பூன், கண்டெய்னர்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு. அதை அப்படியே ஃப்ளோவாக ஒரு தடவை பார்த்தோம். நம்மக்கிட்ட இருக்கிற ஐட்டம்ஸ் தான் ஃபுல்லாகவுமே உள்ளே இருந்துச்சு. ஸோ நம்ம பெருசாக இதில் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியா இல்லை, ஜஸ்ட் ஒன் கிளான்ஸ் பார்த்தோம். ஃபைனலாக இந்த ஷாப்பில் வந்து இந்த பிளேட்ஸ் வந்து வாங்கினோம். இந்த மாதிரி வாழை இலை மாதிரி இருக்கிற பிளேட்ஸ் வேணும்னு சொல்லி அம்மா கேட்டாங்க. ஸோ 2 சைஸஸில், ஒன்று லார்ஜ் சைஸ், ஒன்று மீடியம் சைஸில், 2 சைஸில் பர்ச்சேஸ் பண்ணோம். அந்த ஷாப்பில் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு நம்ம அப்படியே செகண்ட் ஷாப் மூவ் ஆனோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் மாலை, பிளாஸ்டிக் பூ, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. பர்டிகுலரி இந்த ஷாப் பார்த்திங்கன்னா விமன்ஸ்க்கான ஷாப் நண்பர்களே. உள்ளே ஃபுல்லாக வந்து பொட்டு, இந்த மாதிரி தோடு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்க எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் அடுத்த ஷாப் மூவ் ஆனோம் நண்பர்களே. இந்த ஷாப் பார்த்திங்கன்னா எந்த பொருள் எடுத்தாலுமே வந்து 15 ருபீஸ் அப்படின்னு போட்டிருந்துச்சு. இது ஃபுல்லாகவுமே லைக் பாக்ஸு, கண்ணாடி, இந்த மாதிரி பொருட்கள் தான் இருந்துச்சு. அதில் நமக்கு ஏதாவது யூஸ் ஆகிற பொருட்கள் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா லைட்டர் வந்து தேவைப்பட்டதுன்னு சொன்னாங்க. ஸோ லைட்டர் ஒன்று வாங்கிட்டு அப்படியே லெஃப்ட் சைடு உள்ளார வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஃபில்டர்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், பென்சில், பென், இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் நமக்கு தேவைப்படாததுனால நம்ம அந்த சைடு போகலை நண்பர்களே. அப்படியே ரைட் சைடு வந்தீங்கன்னா எங்கள் அம்மா, ஒய்ஃப் அவங்களாம் வந்து கிளிப்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே வாங்கி முடித்ததும் ஃபைனலாக அந்த பேஸ்கெட்டில் போட்டு நம்ம கொடுத்துட்டோம். அந்த தாத்தா வந்து ஃபுல்லாக எல்லாமே கவுண்ட் பண்ணி நமக்கு கொடுத்தாங்க. கேஷ் கொடுத்து வாங்கியாச்சு நண்பர்களே. அப்படியே நம்ம அடுத்த ஷாப் மூவ் ஆனோம். லைக் அந்த ஷாப்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிட்ஸுக்கான ஷாப் தான். நம்ம அதில் எதுவும் வாங்கலை. ஸோ ஜஸ்ட் உள்ளே கூட போகலை, நம்ம அப்படியே மூவ் ஆனோம்.
இந்த ஷாப் ஃபுல்லாகவுமே கிச்சன் ஐட்டம்ஸ் லைக் தோசை தவா, மோர் கரண்டி, அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருந்துச்சு. இதுலேயும் நம்ம எதுவும் வாங்கலை, ஜஸ்ட் ஒன் ஷோ பண்ணுறோம், அவ்வளோதான். அம்மா திருப்பி பேக் போய் அங்கே இந்த கொழுக்கட்டை மோல்ட் இருந்துச்சு, காமிச்சாங்க. அது குவாலிட்டி நல்லா இல்லாததுனால நம்ம வாங்கலை. அப்படியே பார்த்தீங்கன்னா கேண்டீஸ், சாக்லேட்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு. ஒரு சைடு ஃபுல்லாக அந்த வத்தல் அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே ஷூட் பண்ணோம். பண்ணிவிட்டு அடுத்த ஷாப் மூவ் ஆனோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா எகைன் ரிப்பீட்டட் திங்ஸ் தான். எல்லாமே வந்து நம்ம அங்கே பார்த்த மாதிரியான பொருட்கள் தான் இங்கேயும் இருந்துச்சு. ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் இருக்கிற பொருட்கள் தான் நண்பர்களே. நம்ம ஜஸ்ட் இங்கே வந்தது ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக, ஜஸ்ட் எல்லா பொருளையும் பார்த்துட்டு இல்லாத பொருட்களை வாங்கிட்டு போகலான்னு தான் வந்தோம். இது என்னோடய ஃபேவரட் ஷாப் நண்பர்கள். சின்ன வயசில் நாங்களாம் இங்கே தான் வந்து நின்றுட்டுருப்போம். விதவிதமான ரிங்ஸ் போட்டுக்கிட்டு, கையில் காப்பு போட்டுக்கிட்டு, இந்த பல்லவன் டைமில் வந்து அந்த பேண்டு போடுறது, இந்த ஒயர், கேபிள் ஒயர் மாதிரி கையில் சுற்றுறது, எல்லாமே இங்கே தான் நாங்கள் வாங்குவோம். அப்படியே நாங்கள் மூவ் ஆகி நெக்ஸ்ட்டு ஷாப்புக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே நாங்கள் ஷாப்லாம் பார்த்துட்டு அடுத்த ஷாப்பு மூவ் ஆகலான்ட்டு பார்க்கும்போது, இவன் எதை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சினா அதை அவன் பார்த்துட்டா. அந்த பானிபூரி ஷாப், அங்கே போயிட்டு பானிபூரி வேணும் அப்படின்னு கேட்டால், அப்புறமா என்ன திங்க் பண்ணாலும் சரி எனக்கு தெரியல, பட் பானிபூரி வேணாம், எனக்கு அப்புறமா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஐஸ்கிரீம் ஷாப்பை காமிச்சது. சொன்னாங்க அவங்க அப்பா அம்மா 3 பேருக்குமே வந்து ஒரு சாக்லேட் கோன்ஸ் 3 வாங்கினோம். அப்படியே அவங்க 3 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட ஆரம்பித்தாங்க. என்னடா நீ எதுவும் வாங்கலையான்னு கேட்குறீங்களா? நம்ம வந்ததே இதுக்கு தாங்க, நம்ம ஃபேவரட்டான மிளகா பஜ்ஜி அந்த சட்னி. ஸோ அதை வாங்கிட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே என் ஒய்ஃப் போயிட்டு அந்த சின்ன பசங்க சுற்றுற ராட்டினத்தில் பார்த்துட்டு இருந்தா. ஸோ அதெல்லாம் அவங்க ஏற்ற மாட்டாங்க, ஸோ ஜஸ்ட்டு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படியே நம்ம அடுத்த ஷாப் மூவ் பார்க்கும்போது ஒரு அண்ணன் ஒயிட் ட்ரெஸ்ஸில் கரப்பட்டா போகிற லிக்யூட் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு இருந்தோம். அதை பார்த்துட்டு அப்படியே அடுத்த ஷாப் நம்ம மூவ் ஆனோம். அந்த ஷாப் ஒன்றும் லைக் வந்து ஃபோட்டோகிராஃப்ஸ் அண்டு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இதெல்லாம் இருக்கிற ஷாப் தான். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஐயப்பாக்கு ஒரு ஜூம் வச்சுட்டு அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா ஃபுல்லாக எல்லா கடவுளும் அங்கே இருந்தாங்க. தென் வந்து நல்ல வாசகங்கள்லாம் போட்ட ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாமே இருந்துச்சு, வாசல் தோரணம் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அப்படியே உள்ளார வந்தோம். ஸோ ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் நிறையா, கடவுளோட ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே இருந்துச்சு, ரொம்பவே அழகாகவும் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்தளவுக்கு நோட் பண்ணுறீங்கன்னு தெரியல, இப்போ உள்ள ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் வந்து முன்னாடி வந்து பெயிண்டிங், ஹேண்ட்மேட் அந்த மாதிரியான ஃபோட்டோகிராஃப்ஸ் தான் வரும். இப்போ ஃபுல்லாக ஏஐ கிரியேஷன்ஸ் தான் வருது. ரொம்ப பார்க்கவுமே நல்லாயிருக்கு. தாமரைப்பூ இருக்குல்ல, நம்ம தண்ணியில் போட்டு வைக்கிற, அது மட்டும் ஒன்று வாங்கினோம். அடுத்து கிச்சன் ரேக்குக்கு போடுற ஸ்டிக்கர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம்.
தென் வந்து இதெல்லாம் டேஷ்போர்டில் வைக்கிற டாய்ஸ், புத்தா ஸ்டாச்சு, வேல், அந்த மாதிரி டாய்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. தென் சீனரிஸ், நம்ம வாலில் ஓட்டுறதுக்கான சீனரிஸ் இமேஜஸ், ஸோ அதெல்லாம் இருந்துச்சு. எல்லாமே பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் நாங்கள் வீட்டுக்கு வாங்கினோம். நிறைய ஆப்ஷன்ஸ் பார்க்கணும், இது கொஞ்சம் பிடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு, ஸோ இது வாங்கினோம். என் ஒய்ஃப் பெரிய தளபதி ஃபேனுன்றதுனால தமிழக வெற்றி கழகம் ஃபோட்டோவை வச்சு ஒரு போஸ்ட் கொடுத்தா. அதை முடிச்சுட்டு நம்ம வாங்கின அந்த வால்பேப்பர் எடுத்துக்கிட்டு அப்படியே நாங்கள் வெளியில் வந்தோம். ஸோ நம்ம ஷாப்பிங்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிட்டு போங்க.